காவல்துறை அதிகாரிகள் தேடி தேடி காக்கை குருவிகளை போல தேடி தேடி சுட்டார்கள். அடுத்தாப்புல அந்த சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு பொய்யோ உண்மை எங்களுக்கு தெரியாது. மிகப்பெரும் பக்கம் பிளானோடு அவங்க பண்ணப்பட்ட படுகொலை தான் அன்றைய அரசு படுகொலை. மே 22 தூத்துக்குடியில் 15 உயிர்கள் துடி துடிக்க சாகடிக்கப்பட்டன. நீதி சாகடிக்கப்பட்டது. 6 years after the Thoothukudi police firing, where 13 anti-Sterlite protesters were shot dead, the families of the victims are still waiting justice. Despite Justice Aruna Jagdishan Commission report indicting 17 officers and recommending criminal action against them, the state government is still protecting the top officers. ஸ்னோலின் என்ற 17 வயது பெண் நடந்து வருகிற போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். காளியப்பன் என்ற 22 வயது இளைஞரை சுட்டது மட்டும் இல்ல, அந்த சுட்டத காட்சிய பக்கத்துல இருந்து சுத்தி வேடிக்கை பார்த்த அந்த வீடியோ எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல வந்துச்சு. இப்படி எல்லாம் கொடுமை நடந்துச்சு. இதற்கெல்லாம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சான்னா இதுவரைக்கும் இல்ல. Ever since the incident, there were two major elections, 2019 Lok Sabha and 2021 Assembly election. During the Assembly election campaign, DMK promised to punish those accountable for the tragedy if elected. அந்த சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு பொய்யோ உண்மை எங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு போஸ்டிங்கை கூட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த வேலையை போஸ்டிங் கொடுத்தா கூட இந்த உயிர் கொடுத்த மக்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் செஞ்சவங்களுக்கு போஸ்டிங்கை கூட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கவர்மெண்ட் வச்சு நடத்துது அப்படின்னு நான் நேற்றே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இந்த நீதி நியாயம் இல்லாத இடத்துல போய் திரும்ப போய் இந்த குனிய குத்துன மேனிக்கு நம்ம குத்துப்பட்டுட்டு தான் வரோம். வெற்றி அடையே உயிரை கொடுத்துருக்கேன். அந்த ஒன்று மட்டும் எனக்கு வெற்றி. ஒரு நல்லதுக்காக உயிரை கொடுத்தேன் அப்படின்னு. ஆனால் அந்த நல்லதுக்காக கொடுத்ததுல எந்த மனிதருமே நல்ல எண்ணங்களோட கிடையாது. அவ்வளோ வேதனை வலி சுமந்துக்கிட்டு தான் இருக்கு. Despite Justice Aruna Jagdishan Commission indicting top police officers including then IG Shailesh Kumar Yadav, then DIG Kabil Kumar Saratkar, no criminal action has been initiated against them so far. Just ahead of elections, the Tamil Nadu government urged the Madras High Court to dismiss the petition filed by Snolin's mother to register murder case against police officials. அருணா ஜெகதீஷன் சொன்னது 17 அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. இதுவரைக்கும் நடக்க எடுக்கலை. நாங்களும் பல முறை இதுக்கு முன்னே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். சரின்னு சொன்னாங்க. கனிமொழி அம்மாட்டையும் சொன்னோம். எல்லாம் செய்கிறேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யவே இல்லை. 30 லட்ச ரூபா அருணா ஜெகதீஷன் கொடுக்க சொன்னாங்க. கொடுக்க சொன்னதில் இவங்க 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இன்னும் 25 லட்ச ரூபா தரையும் இல்லை. Though the issue may not hamper DMK sitting MP Kanimozhi Karunanidhi's chances of re-election from the constituency, it has certainly put DMK's commitment towards justice and accountability to test. But the question is, how longer can the DMK ignore their quest for justice? We are worried about the inaction of the government in not taking criminal proceedings against these 17 officers mentioned. Instead, we hear that some of them have even been given a raise. And with the elections coming along, we have a feeling we are caught between the devil and the deep sea. Whom do we vote for? Cases against us. For me, for example, I think around 14 to 12 or 13, let me not make it bigger. I think it's 15. Anyway, 12 or 13 cases, I have gone to court and got them quashed. Henry Tiffane has gone to court and quashed them. That is how I got myself out of the cases. But there are several others who don't even know there are cases against them. அந்த 17 பேர் நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு அது படணும். அது ஒன்று தான் நான் கேட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் கேட்கல. கீழே மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். எங்கள் பிள்ளை சண்டைக்கு போச்சு. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா கூட மனசாரிடும். படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை விட்ட சோறு ஜீரணிக்கிறதுக்குள்ள என் பிள்ளை போய் சேர்ந்துட்டு. This election season,
Your right to choose puts you at the heart of it again. We'd like to be your eyes and ears. Choose the journalism and media that serves democracy and you. Simply log on to newslaundry.com/2024 election fund and choose an amount of your choice for the reports of your choice.